இதில் தற்கொலைகளுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, இந்த மாதிரி வீடியோவை போட்டு ஒரு நல்ல பையனை வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி காட்டாதீங்க மக்களுக்கு. பாலகிராம மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நல்ல நல்ல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த பிள்ளை உண்மையிலேயே அவங்க அம்மா அப்பா வந்து போறது மட்டும் பண்ண புண்ணியம். எம்ஜிஆர் அடுத்து ஒரு கொடைவள்ளல். எம்ஜிஆர் தனக்கென்று எதுவுமே கொண்டு போனது கிடையாது. அதே மாதிரி விஜயகாந்த் சார் அவர்கள் கேப்டன் வந்து கொரோனா காலகட்டத்தில் நம்மளுடைய காலேஜ் இடத்தையே கொடுத்தவர். அதே போல் கேவி பாலா அவர்கள். ஒரு 2 தற்குறிகளுக்கு தான் இந்த வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம். ரெண்டுமே வந்து தன்னை ஒரு பெரிய மானாவாக உயர்ந்த தருணம் அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சிக்கிட்டு வந்து நம்ம ஏழைகள் எளிய மக்களுக்கு உதவி பண்ணுற கேபிஒய் பாலா தம்பியை ரொம்பவே அடின்னு அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு கோடிக்கணக்கான வியூஸ் பார்த்து தன்னோட சேனலுக்கான ஒரு மதிப்பை ஏற்றிட்டு போகிற அந்த 2 பேருக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. அதான் அது வந்து அவங்க சேனலுக்கான பண்ணுற வேலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இருந்தாலும் குறிப்பாக 2 பேர் எவ்வளோ வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்க, யார்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னே தெரியல. ஒரு பையன், ஒரு சின்ன பையன், இப்போ தான் வளர்ந்து வர ஒரு பையன், கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்த பையனை வந்து எந்த அளவுக்கு தாக்கி பேசணுமோ, உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் காசு வாங்குனீங்கன்ற அளவுக்கு நம்மளை கேட்க வைக்கிற அளவு பேசியிருக்காங்க. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோ. யார் என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க நம்ம உமாபதி அவர்களை தான் வந்து. ஏன்னா அவர் தான் வந்து இன்னைக்கு தன்னை ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு போர்வையில் மூத்த பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட்லாம் சொல்லிக்கிறாரு. அவரும் அதே மாதிரி உலக செய்திகள்லேருந்து சில நியூஸ்களை நம்மளுக்கு எடுத்து தராரு. அவர் பேசுகிறத நம்ம நிறைய கேட்டிருப்போம். நம்ம தெரியாத விஷயங்களை வந்து உலகத்தோட விஷயம், நாட்டில் நடக்கிறது, நாட்டு நடப்பு, நேபாள விஷயம் நிறைய நம்மள்கிட்ட பேசியிருக்காரு. நம்ம அதை பார்த்துருப்போம். இன்னைக்கு இந்த கேபிஒய் பாலா தம்பியை ஆரம்பிச்சு விட்டதே இவர் தான். இவருக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தெரியல. இன்னைக்கு அவரை வச்சு, அந்த பையனை வச்சு தான் அவர் சேனல் வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அத்தனை கோடி வியூஸ் போயிருக்குன்னு வாயாலே அவரே சொல்றாரு. அவரோட சேனல்ல லட்சக்கணக்கான வியூஸ் போயிருக்குன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அந்த பையன் மேல ஒரு தப்பு இருந்துச்சுன்னா அதை அரசாங்கம் பார்த்துக்கும்ல. கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அந்த பையனுக்கான ஒரு ஆம்புலன்ஸா இருக்கட்டும், அதை எல்லாமே ஆர்டிஓ செக்அப் பண்ணி அவங்க வந்து அவங்களோட அந்த ஒரு புக்கெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து கையில ஒப்படைக்க போறாங்க. அந்த வண்டியை அந்த பையன் குப்பையில கிடந்து எடுத்தா என்ன, உங்களுக்கு என்ன? காயலாங்கடையில இருந்து எடுத்தா உங்களுக்கு என்ன? ஏன் இன்ஜின் மாத்திருக்க கூடாதா, டயர் மாத்திருக்க கூடாதா? மாத்தினா வண்டி புதுசு தானுங்க. வண்டி புது வண்டியில தானே அதுக்கானதை வந்து அந்த பையன் ரெடி பண்ணி அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கான். அந்த வண்டியில நீ கஞ்சா ஏத்துற. ஏன்னா அந்த வண்டி ஆர்டிஓ செக்அப் பண்ணி அந்த பையனுக்கு ஓகே பண்ணி கையில் கொடுத்த ஒரு வண்டியை நீ தப்பாக சொல்கிறேன்னா அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? அப்போ கவர்மெண்ட் மேலே நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களா? சரி, இருக்கட்டும் ஒரு பக்கம். மலைவாழ் மக்களுக்கு கொடுத்த கிராமத்தில் அந்த வண்டியை வந்து ஒரு அவசரத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. இல்லை மலைக்கு மேலே இருக்கிறோம், அங்கே வந்து கவர்மெண்ட்டோட அந்த ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல, அப்போ கவர்மெண்ட்டோட பேர் கெடுது. இன்றைக்கி கனடா நாட்டில் அந்த பையனை பற்றின ஒரு ஆர்டிக்கல் ஒரு சின்ன பேப்பரில் வந்துருச்சு, உனக்கு வலிச்சிருச்சு. அதுதானே உன்னோட பிளான் வந்து அதுதான். அந்த பையன் வளர்ந்து வர்றது சில பேருக்கு பிடிக்காத மாதிரி உங்களுக்கும் பிடிக்கல. அப்போ அந்த பையனை நம்ம அடிச்சிருவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டு இன்றைக்கி எங்கேயோ கொண்டுட்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க அந்த அப்பாவி பையனை. இன்றைக்கி அந்த பையன் ஒரு படம் தான் நடிச்சிருக்கான். ஆனால் அந்த காசையும் கூட அவ்வளோ தூரம் அந்த மக்களுக்காக ஹெல்ப் பண்ணி எவ்வளவோ தன்னோட சின்ன சின்ன நிகழ்ச்சிக்கு போகிற இடத்துலையும் ஒரு ஸ்டேஜில் ஏறுற இடத்துலையும் கிடைக்கிற 5000 10,000 கூட அந்த பையன் கொடுத்த உதவியை நம்ம பார்த்துருப்போம். அப்போ சின்ன சின்ன அமௌண்ட்டை கூட அந்த பையன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கேருந்தோ அவனுக்கு வருது. அவன் வந்து அந்த நாட்டோட கைக்கூலியாக இருக்கான். சர்வதேச கைக்கூலின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பையனை நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கன்னட மாநிலமாக இருக்கட்டும், ஒரு தெலுங்கானா மாநிலத்தில் ஹர்ஷா சாய்னு ஒரு பையன் உலக மக்களுக்கே வந்து உதவி பண்ணிகிட்டு இருந்தான். கஷ்டப்படுறவங்களுக்கு போய் கட்டுக்கட்டாக நோட்டு கொடுத்துருக்கிறத நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்போம். அந்த பையன் மேலே ஒரு பொம்பளை கேஸை போட்டு அந்த பையனை எங்கே இருக்கான்னே தெரியாத அளவு பண்ணிருச்சு இந்த நாடு. அப்படியாப்பட்ட நாட்டில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இன்னைக்கு உமாபதி அண்ணன் வந்து பார்த்துருக்காரு. சரி, நீங்கள் எவ்வளோ ஆதாரம் இருக்குது சொல்கிறீங்க. என்கிட்ட வந்து நான் பேப்பரை ஆதாரம் வச்சுருக்கேன், உனக்கு அந்த நாட்டிலேருந்து காசு வருது, அவன் காசு போடுறான், இவன் காசு போடுறான்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள்கிட்ட பேப்பர் இருக்குல்ல, கவர்மெண்ட்டில் சமர்ப்பிங்க. அந்த பையன் மேலே நேரடியாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வழி பாருங்க. உட்காந்து கடையாக பேசுகிறீங்க, நல்ல வியாபாரம் போகுதுன்னு தானே உட்காந்து பேசுகிறீங்க. இன்றைக்கி அந்த பையனால் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னே வாய் கூசாமல் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரால நல்லது நடக்குது அப்படின்றது நல்லது. ஒரு நீங்கள் சொல்கிறத வந்து ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். தப்பு பண்ணி நல்லது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. தப்பு பண்ணதுக்கான ஆதாரம் வச்சுருக்கீங்கல்ல, ஆதாரத்தை கொண்டுட்டு போய் கவர்மெண்ட்டை கொடுங்க, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கண்ணே. நீங்கள் வீடியோவாக பேசிங்க, யாருக்குமே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ரெண்டாவது, ஆதவன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னோட பெரிய யூடியூபர், ஒரு நடிகர், நிறைய இடத்துல அவரை நம்ம சொல்லலாம், ஒரு தொகுப்பாளர்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது, கேபிஒய் பாலாவோட ஒரு நண்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி அந்த கேபிஒய் பாலா தம்பியோட நண்பராக இருக்கட்டும், ஒரே சேனலில் 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நாளாகவே பழக்கங்கள் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த பையன் தப்பு பண்ணது அப்போ இருந்து உங்களுக்கு தெரியாதா? ஏன் நீங்கள் திருத்துறதுக்கு உங்களுக்கு வந்து முடியாமல் போச்சா? இன்றைக்கி நீங்களும் மாதவன் அண்ணனுக்கு கேபிஒய் பாலா ஆரம்ப கட்டத்துலேருந்து எப்படி வந்தான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நீங்களும் உமாபதி அண்ணே மாதிரி ஆயிட்டீங்களே. அந்த பையனை மேற்கொண்டு அடிக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் ஆயிட்டீங்களே.
சேனலாக போய் பேட்டி கொடுக்குறீங்களே, நீங்களும் அதே பணத்துக்காக தானே பண்ணுறீங்க. ஆனால் அந்த பையன் அந்த பணத்தை எதிர்பார்க்கலையேனே, மக்களுக்கு உதவி நடக்கணும், ஒரு ஏழை ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்ததுல என்னன்னே தப்பு இருக்க போகுது, ஏன்னா கவர்மெண்ட் பார்த்துக்காதா? அந்த தப்பை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பூ பறிச்சிட்டு இருக்காங்களா? நீங்கள் வந்து இன்னைக்கு வீடியோவாக ரிலீஸ் பண்ணிட்டு போகிறீங்க, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. உங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. இன்னைக்கு தன்னோட பெரிய யூடியூபர் நம்மக்கிட்ட இவ்வளோ பார்வையாளர் இருக்காங்கன்ற ஒரு மமதையில் நீங்கள்லாம் வந்து வீடியோ போட்டுட்ருக்கீங்க. சில தற்கூறிகள் அதை நம்பிட்டு தெரியுது. அதுதான் பெரிய விஷயம். தற்கூறிகள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. இதில் வேற அண்ணன் சீமானை கொண்டுட்டு வந்து சேர்க்குறீங்க. ஒரு சின்ன மேடையில் ஒரு ஆடியோ லான்ச்சில் கொண்டுட்டு போய் என் பையன்னு சொல்லிட்டார் அந்த மனுஷன். அவரை நம்ம அரசியலில் எவ்வளவோ பேசியிருக்கோம். அந்த பையனுக்கு சப்போர்ட்டாக ஒரு வார்த்தை பேசுனனால இன்னைக்கு சீமான் அண்ணனை கொண்டுட்டு வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா, அப்போ உங்களை யார் இந்த வேலை பார்க்க சொல்கிறது? எதுவும் காசு கொடுத்துட்டாங்களா எங்கே இருந்தோம்? இல்லை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ அந்த பையன் எதுவும் அரசியலுக்கு வந்துருவானோ, இல்லை சீமான் அண்ணன் வந்து அந்த பையனை வச்சு வளர்ந்துருவாரோ அப்படின்னு நீங்கள் அடிக்க பார்க்குறீங்களா? நேருக்கு நேராக மோதணுன்னே நீங்கள் யார்கிட்ட வாங்கிட்டு இப்படி பேசுகிறீங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து பொதுமக்கள், எங்களுக்கு தெரியாது. உங்களை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இவங்க 2 பேரும் வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக செயல்படுறாங்களா, இல்லை கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறாங்களா? இன்றைக்கி அந்த பையன் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்குற அளவு வளர்ந்துருக்கான்னா தமிழ்நாடு அரசு அவ்வளோ கேவலமாக போச்சான்ற ஒரு பேர் எழுது வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும். அப்போ தன்னை மீறின ஒரு செயல் அந்த பையன் பண்ணுறான் அப்படின் போது இந்த பையனை நீங்கள் இந்த அடி அடிக்கிறீங்களே, இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? உதவுறான், ஒரு சின்ன வீடு கட்டி கொடுக்குறான், ஒரு குடிசை வீடை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வீடாக மாற்றி கொடுக்குறான்னா அந்த பையனோட வாழ்க்கை சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதை நீங்கள் கெடுக்க பார்க்குறீங்க. அதனால் சில தற்கொலைகளுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, இந்த மாதிரி வீடியோவை போட்டு ஒரு நல்ல பையனை வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி காட்டாதீங்க மக்களுக்கு. உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னா தயவு செஞ்சு கவர்மெண்ட்டை போய் கொடுங்க. அடுத்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வீடியோ போடல, எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சில காரணங்களுக்காக போட முடியல. அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்குது. ஆனால் விஜயனோட பயணம் வந்துட்டே இருக்குது. மலைகளின் மாநாடு ஆமேன் வந்துட்டே இருக்குது. தீயாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மிரட்டல் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் கேட்குறீங்க கமெண்ட்டில், எல்லாத்தையும் மீறி ஒட்டச்செறிஞ்சு கண்டிப்பாக நம்மளோட பயணம் தொடரும். அடுத்தடுத்து வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இனிமேல் தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோ வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். தம்பி KPY பாலாவுக்கு நம்மளோட சப்போர்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த பையன் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் எதனாலும் அவங்க போய் கவர்மெண்ட்டில் ஒப்படைங்க. அவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட்டாக தான் இருப்போம்னு சொல்லிக்கிறோம். அனைவரும் KPY பாலா மேலே தப்பு இருக்குது அப்படின்னா என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு இருக்கிறவங்க தயவு செஞ்சு கவர்மெண்ட்டை கொடுங்க. அதுக்கு விட்டுட்டு அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய வரவங்களெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா யாரு தான் நல்லது செய்வா? மக்களுக்கு அரசு ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கிறது இருக்கட்டும், பொதுமக்கள் மேலே இந்த மாதிரி நீங்கள் ஒரு வன்முறையை திணிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உதவி செய்பவர்களை என்றைக்குமே நம்ம ஆதரிப்போம். தப்பாக உதவி செய்வர்களை மட்டும் சட்டம் தண்டிக்கும்னு அவங்க கையில் கொடுத்துருவோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. பாலா வந்து சில தப்புகள் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து ஒப்படைங்க. எங்ககிட்ட வந்து நீங்கள் ஆதாரம் காட்டுங்க. எந்த ஆதாரமும் இல்லாமல் உட்காந்து நீங்கள் சேராக உட்காந்து பேசிக்கிட்டு சேனலாக உட்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு போகிறீங்கன்னா அதை கேட்குறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் கிடையாது. எங்களுக்கும் அறிவு இருக்குது. அதனால் தப்பு இருக்காது. அந்த பையனை வாழ்கிறவங்க, அந்த பையனை வச்சு வாழ்கிறவங்க வேணால் இருந்துட்டு போகலாம். தம்பி பாலா மேலே என்றைக்குமே தப்பு இருக்காதுன்னு கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம்.